ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபூஸ் டாக் கனல். நான் உங்கள் தீபு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பெட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளோர் டைல்ஸு செட் ஆகுமா ஆகாதா, அதனால என்ன பாதிப்புகள், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வேஸ்ட் பண்ண வேணாம் டைமை, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வச்சு இந்த வீட்டில் இந்த டைல்ஸில் மார்பிள் கிரைனேட்டில் விடும்போது கால் பெண்ட் ஆகி போகுது, ஃப்ராக்சர் ஆகுது. இது மாதிரி நிறைய ஒரு பேக் சைடில் வந்து இதை போயிடுது, பேக் போயிடுது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட விலாவரியாக பேசுறது. பொதுவாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தரைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரை, ஒரு மொசாய்க்கு இந்த மாதிரி இருக்கும், வெளியில் மண் தரை அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸு, மார்பிள், கிரைனேட்டு இந்த மாதிரி விதவிதமான வழுக்கு தரையாகி போச்சு, மாடலாக வந்துடுச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ ப்ரீட்ஸும் அதிகமாகி போச்சு. அப்போ அந்த மாதிரி ப்ரீட்ஸ் இவ்வளோ கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. இதில் இப்போ நம்ம இந்த டாய் ப்ரீட்ஸ்ன்னு சொல்கிற பீகல், டேஷ் அண்டு, ஷிட்ஸு, லெசாப்ஸோ, அப்புறம் ஸ்பிட்ஸு, இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதோடைய லெக் கரெக்டாக இருக்கும். இதே கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரீடுன்னு போயிட்டீங்கன்னா லேபர்டார் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்ட், டோபர்மேன், பாக்ஸர், இந்த மாதிரி ப்ரீட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக் தரையில் செட் ஆகாது. எதுக்கு செட் ஆகாதுன்னா கிரிப்பு கிடைக்காது. அது விளையாடும் போது, ஓடும்போது அது கால் பெண்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அதை இது பண்ணணுன்றது தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய ஜெயின் பிரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கவே முடியாது. இப்போ நம்ம இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்னும் போது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எல்லா ப்ரீடுமே வளர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கும், ஃப்ரண்ட்டில் கார் பார்க் அந்தளவு இடம் இருக்கும், அதனால் வளர்க்கலாம். அதே அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ நிறைய பேர் பெட்ஸ் வளர்க்குறாங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்னும் போது நம்ம என்ன லேப் வளர்க்க முடியாதா, இல்லை கோல்டன் ரெட்ரீவர் வளர்க்க முடியாதான்னா வளர்க்குறாங்க. நிறைய பேர் டோபர்மேன் கூட வளர்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பி ஸ்டேஜ், இந்த ஒரு 2-3 மாதத்துலேருந்து அந்த 1 இயர் வரைக்கும் அடல்ட் ஸ்டேஜ் வருது இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பராக இருக்கும் பெட்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வீட்டுள்ள பார்த்தீங்கன்னா அங்கேயும் தாவறது, ஓடுறது, குதிக்கிறதுன்னு பயங்கர என்ன சொல்கிற ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நம்ம வீட்லேயும் சும்மா இருக்காமல் அது கூட விளையாடுவோம். அப்போ அந்த மாதிரி ஓடும்போது அதுக்கு கிரிப்பு கிடைக்காது, லெக்கு. அந்த கிரிப்பு கிடைக்காதனால அதில் இந்த தண்ணி கிண்ணி ஏதோ குட்டி இருந்தது வச்சுக்கோங்க, தண்ணியில் கால் பட்டதுன்னா கால் அப்படியே லைட்டாக அப்படியே திரும்ப பெண்ட் ஆகும். அதனால அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பப்பியோ அந்த ஸ்டேஜில் இந்த 1 இயர் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உள்ள ப்ளே பண்ணுறதை தவிர்த்துடுங்க. வீட்டு உள்ள ப்ளே பண்ணால் அந்த டைல்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப லெக் இதாகும், ப்ராப்ளம் வரும். அதுக்கு பதிலாக மார்னிங் ஈவினிங்கில் உங்கள் டெரஸோ இல்லை வெளில கார் பார்க்கிங்கோ அந்த மாதிரி நேரத்தில் பண்ணுங்க. இல்லை அது ப்ளே பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எங்களால் விளையாடுறதுக்கு அந்தளவு இடம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில், அப்படி மேலே மொட்டை மாடியில் பர்மிஷன் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ டாகை கூட்டிகிட்டு நல்ல ஒரு லாங் வாக், ஒரு 20 மினிட்ஸ் to ½ an hour நல்லா வாக் போங்க. அந்த வாக்கிங் போகும்போது அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது. அப்போ என்ன ஆகும்னா வார்ம் அப் ஆகும். வார்ம் அப் ஆகும்போது அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குதிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அப்போ நார்மலாக இருக்கும், தேவையில்லாமல் இந்த ஜம்பிங் இதெல்லாம் இருக்காது. மார்னிங் ஈவினிங் 2 times தான் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்பராக இருக்கும். அது ப்ளே டைம் மாதிரி அதுக்கு. அந்த டைமில் நம்ம அந்த வாக்கிங் அதை கம்பல்சரி அதை நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பிரிஸ்க் வாக்காக போகணும். சும்மா ஏனோ தானே நடக்கிறது கிடையாது, நல்லா பிரிஸ்க் வாக்காக நடக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா அந்த 20 மினிட்ஸ் நல்லா பிரிஸ்க் வாக் போயிட்டு வரும்போது அப்போது அதுக்கு அந்த வார்ம் அப் ஆகும். வார்ம் அப் ஆகும்போது வீட்டில் அந்த கெலாட்டா பண்ணுறது, அந்த ஹைப்பர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா படி கூட டைல்ஸ் இல்லை கிரைனேட்லாம் போட்டிருப்பாங்க. அது கிரிப் இருக்காது, அதில் ஓடி வரும். அது ஓடி வரும்போது என்ன ஆகும்னா பேக் கால் அப்படியே இதாகும், பேக்கே இதாகும். அது ஜாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேக் ஜாயிண்ட், அந்த இதுவே மிஸ் ஆகும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜெர்மன் ஷெப்பர்டு, ஒரு கோல்டன் ரிட்ரீவர், அது மாதிரி பேக்கே இதாயிடுச்சு. அந்த டாக் பார்த்தீங்கன்னா சிட்டப் அவ்வளோ அழகாக பண்ணும். அது என்ன ஆகி போச்சு, கடைசியில் பின்னாடி அந்த படியில் மேலேருந்து ஓடி பேக் இதானதுனால ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அவர் ஒரு வாட்டி வழியில் பார்க்கும்போது சொன்னார், இது மாதிரி
பின்னாடி காலை இது செயலிழந்து போச்சு சார், அதுக்கு பேக் ஜாயிண்ட் விட்டு போச்சு, அதனால வந்து அதுக்கு டெல்லியில இருந்து ஆர்டர் பண்ணி அப்போ இந்த வீல் மாதிரி செட் பண்ணி ஃப்ரண்ட் லெக்ல தான் அது நடக்கும், பின்னாடி வந்து வீல் சப்போர்ட்ல தான் போகும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து காரணம் என்னன்னா, அவர் வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், அவர் மேல இருந்து ஓடி வரும், கீழே இருந்து கூப்பிடுவாங்க, கீழே மேலே ஊந்து வரைக்கும் வரும். அது அந்த மாதிரி ஆனனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும், பெட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்த்தோக்குன்னே இருக்கு, ஃபுல்லாகவே. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் பார்த்தீங்கன்னா காலில் கட்டோட பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடல்ட்டை விட இந்த 1 இயர்க்குள்ளே இருக்கிற பெட்ஸ்க்கு தான் அதிகமாக வருது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நம்ம அதுக்காக டைல்ஸே போட முடியாது, சிமெண்ட் தரையா போட முடியாது, மண் தரையா போட முடியும்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த டைல்ஸு அந்த கிரைனைட்லாம் வந்து அதோடைய லெக்குக்கு வந்து பெரிய எதிரி. இதே டாய் பிரீடை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் இந்த மீடியம் சைஸ் ஜெயின் பிரீடுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதை இந்த நீங்கள் சிப்பிப்பாறை, இந்த கன்னி, இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வளர்க்கணும்னா கம்பல்சரி வீட்டுக்குள்ள வளர்க்கவே கூடாது, வீட்டுக்கு வெளியில தான் வளர்க்கணும். அதுக்கும் நல்லா சுத்தி ஓடி வர மாதிரி இடம் இருந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க அந்த இடம் கூட இல்லாத அளவுக்கு வெளியில சும்மா ஒரு கார் பார்க்லயே கட்டி போட்டு வளர்க்கணும் அப்படின்னா அது வந்து செட்டே ஆகாது அந்த இந்த மாதிரி பிரீட்ஸ்க்குலாம். ஏன்னா வந்து அதுக்கு நல்லா ஓடுற இது, அது அது மாதிரி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா கால் பெண்ட் ஆகும். அது டாக் வந்து அந்த அதுக்கு செட்டே ஆகாது. அதுக்கு நல்ல இடம் இருக்கணும், ஒரு 2 கிரவுண்டாவது குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி இடத்துல சுத்தி இடத்தோட இருந்ததுன்னா அது ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ டைல்ஸில் வளர்க்குறதுனால என்ன மைனஸ்ஸு, என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ரொம்ப டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபூஸ் டாக் கெனல். நான் உங்கள் தீபு.